இப்ப நான் இருக்க இடம் திருநாவலூர். இந்த ஊர் சமயக்குறவர்கள் நால்வரில் சுந்தரர் பிறந்த ஊர் இதுதாங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த திருநாவலூர்ல இருக்க பக்த ஜனேஸ்வரர் திருக்கோவிலை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த கோவிலுடைய சிறப்பு என்ன, அந்த கோவில் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல அதனுடைய தொடர்ச்சியா இந்த திருநாவலூருக்கு மற்றும் ஒரு சிறப்பான சுந்தரர் பிறந்த இந்த ஊர்ல அவருக்கு அமைக்கப்பட்டுள்ள ஒரு கற்கோவிலை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ஒரு கலை நயத்தோட ரொம்ப பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்க அந்த கோவில் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களும் இந்த வீடியோல உங்களுக்காக. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தாங்க அந்த சுந்தரர் மடம், சுந்தரனுடைய பிறந்த இடம் அது. அது இப்போ ஒரு கற்கோவிலாக மாற்றி வச்சுருக்காங்க. கோவிலிருந்து அப்படியே பக்கத்தில் தாங்க இருக்குது அந்த சுந்தரனுடைய பிறந்த இடம். அதுதான் அது. திருநாவலூருக்கு எப்படி வரணும் அப்படின்றத பற்றிலாம் போன வீடியோவில் எல்லா விளக்கமும் நான் சொல்லியிருப்பேன். அந்த உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் கிடிலம் அப்படின்ற ஒரு இடம் வரும். அங்கேருந்து நீங்கள் கிழக்கு நோக்கி கடலூர் போகிற ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா அந்த கிடிலம் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருநாவலூர் இருக்குது. இதுதான் அவருடைய பிறந்த இடமா இருந்திருக்கு. அதற்கடுத்து ஒரு சின்ன கோவில் மாதிரி வச்சுருந்து இப்போ இதை முற்றிலும் மாற்றி அமைச்சு ஒரு கற்கோவிலாக உருவாக்கி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதுதாங்க உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். வழியிலேயே அந்த கதவுலேயே நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ முழுக்க முழுக்க கற்களால் ரொம்ப நேர்த்தியாக செஞ்சு வச்சுருக்காங்க. நடுவில் சுந்தரருக்கு கோவிலும் சுற்றி இருக்க இந்த மண்டபத்தில் சுந்தரனுடைய வரலாற்றை சிற்பங்களாக செதுக்கி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு சிற்பமும் சுந்தரனுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது அப்படின்றத தெளிவாக விளக்கும் வகையில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுதாங்க அந்த கோவில் மண்டபம். ரொம்ப அழகாக நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் உள்ள ஒரு பெரிய பெரிய கல் தூண்கள் தாங்கி பிடிக்க இந்த பெரிய பிரம்மாண்டமான மண்டபம் இங்கே அமைஞ்சிருக்கு. நடுவில் பாருங்கள், எம்பிரான் நம்பி ஆரூரர் அப்படின்னு பேர் போட்டு உள்ள சுந்தரரை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் வெளியே இடது பக்கம் சுந்தரனுடைய தாய் தந்தையர் சிலையையும், வலது பக்கத்தில் சுந்தரரை எடுத்து வளர்த்த இந்த நாட்டினுடைய மன்னருடைய சிலையையும் இங்கே அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்த சுற்றி இந்த புறாக்கள் வட்டமடித்து வர்றது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த கோவிலுக்கு பின்னாடியே இந்த கோவிலினுடைய தலைவிருட்சமான நாவல் மரம் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஊருக்கும் நாவல் மரத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அது போன வீடியோவில் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் சுந்தரனுடைய பிறந்த இடமான இந்த திருநாவலூர் எம்பிரான் நம்பி ஆரூரர் கற்கோவிலை நீங்கள்
பார்த்து தரிசனம் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.